இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏஇ. மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடந்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேர முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால நான் அதிகம் பேசுவதை விட என் அருமை இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், நாளை ஒரு 10 நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நாம் எங்கேயாச்சும் தவறு பண்ணிருக்கிறோமா, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிக்கணும். என்னுடைய கடமை மறுபடியும் திரும்ப வந்து நோன்பு திறந்து எல்லா தலைவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிப்பதற்கு அக்கா ஜெய்சி சவர்களோடு மறுபடியும் நான் இந்த மேடைக்கு வர்றேன். நெருங்கிருச்சனால எல்லா தலைவர்களையும் மறுபடியும் வந்து உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி என்னை ஒரே இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிறுபான்மையினுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாதாக்கி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.